அனைவருக்கும் எனது வணக்கம், பணிவான வணக்கம். எனக்கு கொடுக்கின்ற இந்த 2-3 நிமிட வாய்ப்பு கொடுத்ததற்கு முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் சோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மேலும் நான் சனி பகவான் தோத்திரத்தை உங்கள் முன் பாட உள்ளேன். அனைவரும் தயவு கூர்ந்து கேட்கும்படி வேண்டுகோளாய் இதோ பாடுகிறேன். காப்பு வெண்பா பாடுகிறேன். அதாவது சனி பகவானுக்கு வந்துங்க 7.5 சனிக்கு சனி பகவான் தோத்திரத்தை படித்தால், அதாவது ஒரு சுத்துக்கு ஒரு 2.5 வருஷத்தை விட்டுருவாராமாங்க. 3 சுற்று பிடிக்கிறாராமா. 3 சுற்று பிடிக்கும்போது 7.5 வருஷம் பிடிச்சிக்குவார். ஆனால் இந்த தோத்திரத்தை படித்தால் ஒரு சுத்து கம்மி செய்து விடுவார். அதாவது சனி பகவான் மனது இழகி 5 வருடம் பிடிப்பார், 2.5 வருஷம் பிடிக்க மாட்டார். அதுக்காக இதை இப்போ உங்கள் முன் பாடுகிறேன், கூர்ந்து கேளுங்கள். முதலில் காப்பு வெண்பா. தேவர் எண்டிசைக்கதிபர் சித்தர் ஒடுகும்புருடர் மூவர் முனிவர் முதலோரை மேவியுரும் தாரணிந்த மார்பன் சனி பகவான் கதை புகழ காரணிந்த யானை முகன் காப்பு. ஆதி வேதாந்த முதலறிய ஞானமைந்தெழுத்தின் உட்பொருளை அம்மாலோடும் சோதி சித்தம்பலத்தில் ஆடி நின்ற சுழரொளியை நீ விடித்த தோஷத்தாலே பாதிமதி சடைக்கணிய வரம்பு உணப்பதி இழக்க சுடலை தனில் பாடியாட சாதியில்லா வேடனென சித்தினம் வைத்த சனியனே காகமேறும் தம்பிரானே. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நினைவு பரிசாக நாட்காட்டியும் நூலும் வழங்கப்படுகிறது. உரத்த கையொலி எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அவரோடு வருகை தந்திருக்கின்ற திரு சதாசிவம் அவர்களுக்கு சிவலிங்கம் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து அப்படியே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்கி இருக்கிற சதாசிவம் அவர்களுக்கு சிவலிங்கம் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். கள்ளப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பதால் பெருமை. நீங்கள் எல்லாம் உரத்த கையொலி எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். உங்களது கையொலிதான் ஒவ்வொருவருடைய உழைப்பையும் மென்மேலும் வானளவு உயர்த்துவதற்கு. எப்படி நீங்கள்லாம் சாகச நிகழ்வில் சர்க்கஸ் பண்ணும்போது கைதட்டுங்க, நல்லா உறக்க கைதட்டுங்கன்ட்டு அவர் மேலே ஏறிட்டு இறங்குறாருல, அது மாதிரி நீங்கள் நன்றாக கைதட்டுங்கள். இரவு உணவு 2 இட்லி அதிகமாக சாப்பிடலாம். தெய்வசிகாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்த நிகழ்வின் தொடக்கமாக இன்றைய நிகழ்வின் நிறைவு நிகழ்ச்சி இப்பொழுது. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே என்ற திருமூலர் வரிகளை தன் வாழ்வில் கடைபிடிக்கும் திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களினுடைய சிறப்பு வாழ்த்துறையோடு இந்த நிகழ்வு தொடரும். அதற்கு முன்னராக எங்களை எல்லாம் விழாமல் பிடிக்கின்ற அடுத்த கலைஞர், விழாமல் பிடிக்கின்ற முன்னாடி அந்த பேருங்க ஞானம் அவர்களுக்கு இப்பொழுது முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்து நினைவு பரிசாக நூலையும் வழங்குகிறார். கையொலி எழுப்புவதில் என்ன கஞ்சத்தனம், கொஞ்சம் தான் கையை தட்டலாமே. உங்களுடைய நரம்புகள் எல்லாம் தூண்டப்படும். கண்டிப்பாக பசி அதிகமாக எடுக்கும். அதிகமாக உணவு சாப்பிடலாம். ஆரோக்கியம் அதில் இருக்கிறது. அடுத்தபடியாக நிழல் பட கலைஞர் எங்களை எல்லாம் மேடையில் ஆடாமல் பிடிச்சவர், விழுகாமல் பிடிச்சவர். புரியுது? யாராவதுக்கு விழாமல் பிடிக்கணும். அவருக்கு நினைவு பரிசு நாட்காட்டியையும் திருமதி வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகிறார். விரைவாக இது எந்த ஊர் இப்போ செய்யறது? மோகனூர்
கரூர் 2 ஊர்களையும் சேர்ந்த ஜோதிட குழு இப்பொழுது முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பான சிறப்பை செய்கிறார்கள். பாருங்கள், பட்டம் கட்டி அவரை பாராட்டுகிறார்கள். உரத்த கையொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பார்த்து நீங்களே உற்சாகப்படுத்தலாம். அடுத்த இளையவருக்கு பட்டம் கட்டப்படுகிறது. இந்த முறை அடுத்தவருக்கு பட்டம் கட்டி அது தொடரும் என்று நினைக்கிறோம். அதுக்கு உறுதுணையாக மருமகளும் இருப்பார் என்று நினைக்கிறோம். இந்த கலையை மென்மேலும் வளர்ப்பதற்காகத்தான் உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இளைய வாரிசு அங்க என்ன செய்கிற? இங்க வாங்க. ஹலோ, இங்க வாங்க. இங்க பாரு என்ன பண்றாங்க. தாத்தாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க வா. அப்பாவுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வா, தாத்தா கிட்ட போய் நில்லு. தாத்தா கிட்ட போ. அங்க போ, மைய பகுதிக்கு போ. நிழல் படம் எடுங்கள். அத்தனை பேரையும் விழாகமல் புடியுங்கள். எங்க முகம் தெரியாதவரையெல்லாம் முன்னுக்கு வர சொல்லுங்க. முகம் தெரியாதவரெல்லாம் முன்னுக்கு வாங்க. இல்ல கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அப்ப தெரியிட்டு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் குழு அறக்கட்டளை சார்பில் மோனூர்லேருந்து வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து, எங்கள் குழு நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இந்த அதாவது 3ஆம் ஆண்டு கேபி ஜோதிட மையம் நடத்தும் ராதாகிருஷ்ண ஐயா அவங்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக 3000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்குறோம். அதுபோன்று கரூர் வாருங்கள் வளர்வோம் சார்பாக அடியன் ஆனிலை பாலகிருஷ்ணன் ரூபாய் 2000 ஐயாருக்கு நன்கொடையாக வழங்கப்படுகிறது. பொருளாளர் சேர்ந்து வாங்கி சொல்லு. தலைவரின் பொருளாளர், தலைவரும் பொருளாளரும் நன்கொடைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3000 2000. அடுத்தது போட்டுருவார். விழா நிகழ்வு பேருங்க ஐயா. நீங்க விஜயமங்கலம் அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். 2 நிமிஷம் ஒரு முக்கியமான ஜோதிட கருத்தை தெரிவிக்கிறேங்க. ஒரு ஜாதகம் இப்போ கொண்டு வர்றாங்க. இன்னத்த தேதி குறிச்சுக்கிறோம், ஜாதகர் பிறந்த தேதியை குறிச்சுக்கிறோம், கழிக்கிறோம். இத்தனை வயசு, இத்தனை மாதம், இத்தனை நாள் அப்படின்னு அதில் வருது. ஒரு திசை வருஷத்தை கூட்டி அந்த வயசுக்கு மேலே வர்ற திசையோடு நிறுத்திக்கிறோம். இந்த கூட்டி கழிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கழிச்ச தொகையை கொண்டு போய் அப்படியே திசை வருஷத்தில் போட்டு கழிச்சிடுறோம். அப்புறம் அதிலிருந்து திசை இருப்பை நிர்ணயம் பண்ணிடுறோம். ஆனால் இது சரியான முறை அல்ல. திசை வருடம் என்பதே 360 நாள், நடைமுறை வருடம் என்பதே 365 நாள். ஆகையினால இந்த நடைமுறை வருடத்தை திசை வருடமாக மாற்றித்தான் அந்த திசை வருடத்தில் கழிக்க வேண்டும். அப்பத்தான் தசா புத்தி அந்தர பலன் சரியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. பிறன் ஊனொன்று தன்னூன் பெருக்க செய்பவர் எங்கனம் ஆளும் அருள். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. நானே சர்மாக்க சங்கமான இந்த சங்கத்துக்கு 40 வருஷத்துக்கு முதல்ல இருந்து எனக்கு அறிமுகம் இருக்குது. வேதாத்திரி மகரிஷி, அருட்செல்வர் மகாலிங்கம் எல்லாம் உட்கார்ந்து இந்த சன்மார்க்கத்தை பற்றி விவாதிச்சிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னுடைய ஆய்வில் பாலும் கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை, உறுதியான கருத்துக்கு நான் வந்தேன்.
ஒரு 6-7 வருஷம் பால சம்பந்தமானதையும் கூட நான் ஒதுக்கிட்டேன். கடுமையான ஜீவகாருண்யம் இதுதான் சரியானது. ஆனால் இந்த ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம உடல் ஒத்துழைக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்துட்டு தான் இந்த ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் இதுதான் சரியான ஜீவகாருண்யம். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் தாயும் பசுவும் பிரியமா பால் கொடுத்துட்டுமே குடிச்சிட்டும் இருக்கிறத பிரிச்சுட்டு எடுக்கிற பாலை கருணையே வடிவான கடவுள் ஏத்துக்குமா? சிந்தியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா பாராட்டி மற்றபடி அவருடைய அனுபவங்களை எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக சொன்ன ஐயா அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நினைவு பரிசாக நாட்காட்டியும் நூல்களையும் வழங்கி இருக்கின்றார். உரத்த கையொலி எழுப்பி பாராட்டுங்களேன். இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்ற கருத்து. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜோதிடமும் மருத்துவமும், ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. ஜோதிடம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மருத்துவத்தை கற்றுக்கிட்டோம்னாலும் நல்ல சிறப்பாக சொல்லலாம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தோம்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என வள்ளுவ பிறந்தகையின் கூற்று போல ஜோதிடத்தில் நாம் காலை பிடித்து சாரம் பார்த்து பதில் சொல்லணும். சாரம் இல்லைன்னா சோரம் போயிடுவோம். அது மாதிரி மருத்துவத்தில் கையை பிடித்து நோயாளியின் கையை பார்த்து நாடி பார்த்து பலன் சொல்லணுங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் எப்பொழுது வரும்? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். மனிதனுக்கு 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அதை ஜெயிச்சாவே போதுங்க. அதனால தான் காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் வீட்டில் கொண்டாந்து புதனை வச்சாங்க. நோயை ஜெயிக்கணும், எதிரியை ஜெயிக்கணும், நம்ம கடனை ஜெயிக்கணும். அப்போ தான் மனித வாழ்க்கையில் மிக வெற்றி பெற்றதா அடையாளம். மிகப்பெரிய இடங்கிறது 6ஆம் இடம் தான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மீதி பாவகம் கேந்திரம் சிறப்பு திரிகோணம் சிறப்புன்னு. கிடையவே கிடையாது. 6 ஜெயிக்கணுங்க புதன். அதனால தான் அதில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறார். பிரபஞ்சம் எப்படி எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு உதாரண ஜாதகத்தில் பெண் ஜாதகம் 18/7/2006 10:55 AM நாமக்கல்ல செவ்வாய்க்கிழமைக்கு பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தை அண்டர்லைன்ஸ் பண்ணியிருக்கேன். கேது தசை 3 வருஷம் 3 மாதம் 22 நாட்கள். இப்போ நடப்பு திசை பார்த்தோம்னா சுக்கிர தசையில் சனி புத்தி ராகு அந்தரம். அதாவது சுக்கிரன் வாங்கிய சாரம் என்னன்னு பார்க்குறப்ப 8 சாரம் 8 திசை நடந்துட்டு இருக்குது. அப்போ 8 திசை நடக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு நோய் இல்லை. எப்போ நோய் வருது? நோய் பார்த்தீங்கன்னா 6 புத்தி வர்றப்ப நோய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த 6 அதிபதி சனி பகவான் அவர் வாங்கின சாரம் புதன் சாரம். புதன் திதிசூன்யத்தில் மாட்டிக்கிட்டார். அப்போ 8 6 சேர்ந்து வேலை செய்யுது. 8ம் 6ம் சேர்ந்து அந்த சுக்கிர பகவானுக்கு சனி வேதகன். சனி பகவான் வேதகனாக வந்துவிட்டால் கொடுக்கிற அனைத்து பலன்களையும் நிறுத்தி விடுவார். நல்லது எது நடக்காது. சுக்கிர தசையில் சனி யோகாதிபதி கிடையவே கிடையாது. இந்த கன்னிகா லக்னத்துக்கு 2-9 சுக்கிரன் யோகாதிபதி தான். ஆனால் திதி யோகம் கரணம் பஞ்சாச்சரங்களை பார்க்கணும். அப்படி அங்கங்கமாக பிரிக்கணும். பிரித்தா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். அப்போ யோகம் பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக கேது வர்றாரு, அவயோகியாக சுக்கிர பகவான் வந்துட்டாரு. அப்படி நம்ம பார்க்குறப்ப இவங்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி பகவான் இயற்கை வைத்தியத்தையும் 6ஆம் அதிபதி நின்ற சாரம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து வைத்தியத்தையும் ராகு பகவான் இயற்கை வைத்தியத்தையும் செஞ்சதுனால இன்னைக்கு 100% பூர்ண குணமாகி நல்லா இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, என் பொண்ணு தான். அவளே பேசுவாள். 5 நிமிஷம் வந்து பேசு. பூர்ணமான பரிபூர்ணமாக குணமாகி இன்னைக்கு கடவுள் அருளால் சூப்பராக இருக்காங்க. நான் யோசித்தேன், என் பொண்ணு ஒரு மாத்திரை திங்க மாட்டா. நான் திங்காத மாத்திரையே கிடையாது. அவள் அத்தினி மாத்திரையை சாப்பிடுவா. ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிற கண்ணுன்னு கேட்டப்போ இதனுடைய ஆராய்ச்சியில் எடுக்க நான் இவளுக்கு இது கை கொடுத்ததுங்கிறது எனக்கு ஒரு இப்போ நம்ம சமீப காலத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டோம். அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே உண்மை. எல்லா டாக்டரையும் போய் பார்த்தோம், யாருமே நம்மளை எல்லாம் அப்படியே சொன்னாங்க. அம்மா மாதிரி யாரும் இவ்வளோ அழகாக ஜாதகத்தை பிரித்து ஆராய்ச்சி பார்க்க முடியல. எல்லாமே உண்மை. வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ராஜாத்தியம்மா பேசுகிறேன். டாக்டர் ராஜாத்தியம் MA PhD. தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. நாம் காலையிலிருந்து சோதிட ஆய்வுகளை பல்வேறு கோணங்களில் செய்தாலும் அதிலே
சிறந்த ஆய்வை செய்தவர்கள் யார் என்ற முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த முடிவிலே சிறந்த ஆய்வாளர்கள் 3 பரிசு பெறுகிறார்கள். கேபி முறையிலே 3 ஆய்வாளர்கள் பரிசு பெற இருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், காலையிலிருந்து இதுவரை யார் யார் எல்லாம் சோதிட உரை ஆற்றினார்களோ அத்தனை சோதிட பெருமக்களுக்கும் சோதிட திலகம் என்ற பொதுவான சோதிட பட்டத்தை முனைவர் காசோ ராதாகிருஷ்ணனுடைய அறக்கட்டளை இன்று வழங்கி மகிழ்கிறது. இன்று முதல் நமது அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்பட்ட சோதிட திலகம் என்ற பட்டங்களை காலையிலிருந்து தன்னுடைய ஆய்வுகளை முன்வைத்த சோதிட பெரியோர்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக காலையிலே ஒரு மனிதன் எப்படி நீதிபதி ஆக இருக்கிறான் என்கின்ற அற்புதமான ஒரு விளக்கத்தை நமது இந்திராணி அம்மா அவர்கள் கேபியினுடைய அந்த கோள் நின்ற உபநட்சத்திரத்தின் மூலமாக நிரூபணம் செய்தார்கள். அவருக்கு ஒரு பெருத்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மீன லக்னத்திற்கு 10 குரு புதன் 10வது உபநட்சத்திரமாக இருந்து அந்த புதனுடைய கோள் நின்ற உபநட்சத்திரம் குரு 1-10க்குரியது. குருதான் நீதி, குருதான் சட்டம், குருதான் தந்தை, குருதான் உலகம், குருதான் கடவுளுக்கு அடுத்த இடம். அப்படிப்பட்ட குரு சொல்லுகின்ற அந்த நீதிதான் உலகத்தில் இறைவன் சொல்லுவதாக பொருள். அதை மிக அரிதாக அழகாக எடுத்து முன்வைத்தார்கள். அதே போல நமது சேலத்தைச் சேர்ந்த நமது மருத்துவர் ஐயா விஜயலிங்கம் அவர்கள் மருத்துவத்தினுடைய மதிநுட்பங்களை கேபி முறை எவ்வளவு துல்லியமாக எடுத்து காட்டுகிறது என்ற அற்புதத்தை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர் எழுதிய நம்முடைய நூலில் இருக்கின்ற ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பெரியோர்களே. ஒரு காலத்திலே கருவின் குற்றம் என்கின்ற ஒரு கவிதை பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருந்தது. ஆனால் கருவில் இருக்கின்ற குழந்தையினுடைய உடலிலே இருக்கின்ற குறை அந்த குழந்தையினுடைய வினை எவ்வாறு இருக்கிறது என்ற அற்புதமான ஆய்வை கேபி முறையிலே நமது மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு வள்ளல் பெருமான் பணியை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு இந்த அரங்கம் ஒரு பெரிய பாராட்டுதலினை செய்து கொடுத்தது. சோதிடமே தெரியாத ஊரில் சென்று அத்தனை பெருமக்களையும் தன்னுடைய காலில் விழ வைத்து கேபி முறையானது உலகத்தில் மிக சிறந்த உண்மைகளை சொல்லுகின்ற முறை என்பதை தினந்தோறும் நீலகிரி மாவட்டத்திலே நிரூபணம் செய்து கொண்டிருக்கின்ற நமது சிவராஜ் கேபி முறை மாணவருக்கு இந்த அரங்கம் பெரிய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோமானால் மகளிர் அமைப்புகளிலே பல்வேறு கோணங்களில் கருத்துக்கள், மருத்துவ சோதிடம் போன்றவை நமது ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் வடிவேல் ஐயா அவர்களும் இங்கு பேசிய சோதிடத்திலே பெரிய மரியாதையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர்கள் இருவருக்கும் நாம் பெரிய மரியாதை செய்வதோடு அந்த கரூர் மையமானது மேலும் மேலும் வளர்ந்து தனது ஆய்வுகளை உலகெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அவர்களோடு துணை புரிந்த ஷர்மா அவர்கள் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றில் விளங்குகின்ற கருத்துக்களை எல்லாம் குறிகாட்டிகளை அமைத்து தான் ஒரு PhD மாணவர் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சுதா மேடம் அவர்கள் இப்பொழுது ஆடிட்டர்ஸ்னுடைய ஜாதகத்திலே PhD பண்ணுகிறார்கள். என்னுடைய MA தீசிஸ் கூட அதுதான். ஆகவே அந்த குரு புதனுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு ஆய்வினை செய்கிறார்கள். இன்றைய 24 மணி நேரத்தினுடைய ரூலிங் பிளானட் பார்த்திங்கன்னா புதனும் குருவும் தான். ரேவதி நட்சத்திரத்தில் மீன ராசியிலே சந்திரன் காலையிலிருந்து போயிட்டுருக்கிறது. அவங்களுடைய ரூலிங் பிளானட்டாக இருந்து அந்த ஜாமக்கோள் ஆரிடத்தினுடைய அனுபவத்தையெல்லாம் எடுத்து வச்சது ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரியதாக இருந்தது.
இதற்கு அடுத்தபடியாக நமது ஆசிரியர் அவர்கள், கரூர் ஆசிரியர் அவர்கள் மிக ஆழமாக ட்ரேடேஷன் ரிசல்ட்டுகளிலேயே மிக மிக வினோதமான கருத்துக்களை சொல்லுவதில் மிக வல்லவராக இருக்கிறார்கள். கண்ணன் ஐயாவை நாம் எப்படி அன்னூர் சண்முகம் ஐயா அவர்களையும் நமது கோவிந்த நாயர் ஐயாவையும் உயிருக்குள் வைத்து இந்த சபையை நடத்துகிறோமோ, அதுபோல நமது சுந்தரராஜன் ஐயாவும் நமது ஆசிரியர் ஐயாவும் கரூர் நமது கண்ணன் ஐயாவினுடைய இரு கண்மணிகள். இவர்கள் சோதிடத்திலே தன்னுடைய குருநாதர் தான் மூலம் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகின்ற தெய்வாம்சம் பொருந்திய சோதிட கலையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய மனிதர்கள். எத்தனையோ பக்கம் பக்கமாக அந்த நூல்களில் எல்லாம் இருந்தன. இரண்டு பக்கங்களில் 2 செய்தியை நம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் பெரியோர்களே. அதாவது உச்சமோ நீசமோ ஆட்சியோ இருக்கின்ற சுக்கிரன் வாழ்க்கையில் பெரிய வளங்களை தந்துவிட்டது என்கின்ற சோதிடம் பொய்த்துவிட்டது என்ற உண்மையை நிரூபணம் செய்து எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த சோதிட துறையானது இப்பொழுது குறிப்பிட்ட காலத்திலிருந்து ராகு கேதுக்களை எடுத்துவிட்டு நமது இந்த கோயம்புத்தூர் கொங்கு வேளாளர் கவுண்டர் கூட்டத்தை பார்த்தீர்களானால் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்டால் மிகச் சிறப்பாக என்ன சொல்வார்கள்? சோதிடத்தை மிக ஆழ்ந்த அனுபவம் உடையவர்கள் போல என்ன சொல்வார்கள் என்றால், எங்கள் கிராமத்திலே அது என்னமோ 3 செவ்வாய் 4 செவ்வாய் இருக்குதாம்மா, அது செவ்வாய் தோஷமாம்மா, அதுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம். அது ராகுக்கேது இருக்குதுங்க, ராகுக்கேது இருக்கிற பொண்ணாக தேடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வழக்கத்தில் நம்ம கோவை மாவட்டத்தில் ரொம்ப ஆழமாக இருக்குது. நீங்கள் ஈரோட்டில் போய் கொங்கு வேளாளர் கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லாமல் 10,000 ஜாதகங்கள் ரெடிமேடாக தொடர்ந்து இருக்குது. நீங்கள் போன போதெல்லாம் 10,000 ஜாதகத்தை பார்க்கலாம். அப்படி ஒரு இடத்தையே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அது மாதிரி ஜாதகங்களை வைத்து இருக்கிறாங்க. ஆகவே அந்த திருமணத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம் ராகு கேது ஒரு பொருட்டே இல்லை என்று நிரூபணம் செய்திருக்கிறார் ஒரு பக்க கட்டுரையிலே. இந்த கட்டுரைகளைத்தான் நமது ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. என்ன நோக்கம்? கட்டுரையினுடைய உதாரணம் என்ன, விளக்கம் என்ன? இந்த கட்டுரையின் மூலமாக நான் உலகத்துக்கு இதைத்தான் சொல்லுகிறேன் என்பதை தன்னுடைய குருநாதர் பாதம் தொட்டு குருநாதர் படத்தோடு தான் அந்த கட்டுரையை அனுப்பியிருக்கிறார். அதற்கே தனியாக அவருக்கு ஒரு கைதட்டலை. அப்படிப்பட்ட குரு பக்தியுடைய ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடிவேல் ஐயாவும் நமது ரவீஷ் ஜெயக்குமாரினுடைய ஆய்வுகளை நமது நடுவர்களும் பிற மக்களும் ஓடி வந்து என்னிடம் பாராட்டி சொல்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுடைய ஆய்வுகள் மிகச்சிறந்த கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று. இறுதியாக வந்திருக்கின்ற செய்தி, சுந்தரராஜுக்கு சமமான ஒரு மனிதனை இந்த கூட்டத்தில் பார்ப்பது அரிது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. சுந்தரராஜை போல நானும் அந்த கூட்டங்களில் பார்க்கும் பொழுதெல்லாம் முதலேயே நான் ஆநிலை பாலகிருஷ்ணனிடம் சொன்ன செய்தி என்னவென்றால், முதலில் நாங்கள் சந்தித்து செல்லுகின்ற பொழுது இவர்தான் எங்கள் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜர், எங்கள் குரு என்று சொன்னவுடனேயே என்னுடைய எதிர்காலத்திலே என்னுடைய மனதை ஈர்க்கப் போகின்ற சோதிடர் இவர்தான், இந்த ஸ்டெல்லார் தான் கேபி தான் ஸ்டெல்லார், அதிலே சப்லாடும் பாவ கணிதமும் ரூலிங் பிளானட்டும் இருக்கிறது, அதை கையில் எடுத்துக்கொண்டால் KS கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகின்ற பெரிய செய்தி என்னவென்றால், ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது ரூலிங் பிளானட் ரிவீல்ஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்ம டாக்டர்கள் எல்லாம் அதை படிச்சிருப்பாங்க. அதாவது இந்த வக்ரம் ஆகி நின்றுக்கிற கோள்களை வெளியே எடுத்து போட்டு ரூலிங் பிளானட்டில் இருக்கிற 5 பிளானட்டில் லக்னம் நின்ற நட்சத்திரம் முதல் இடத்தையும், லக்னாதிபதி 2ஆம் இடத்தையும், சந்திரன் என்ற நட்சத்திரம் 3ஆம் இடத்தையும், சந்திரன் என்ற ராசி 4ஆம் இடத்தையும், நாள் அதிபதி 5ஆம் இடத்தையும் பார்த்து ஒரு சம்பவத்தை ஒரு மனிதன் கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன கோள்கள் பிளானட்டினுடைய ஆப்ரேஷன் வருதோ சம்பவம் நடக்கின்ற பொழுதும் அது அப்படியே திரும்பி வரும். இன்றைக்கி நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற அன்றைக்கி ராசியாகவோ அல்லது லக்னம் என்ற நட்சத்திரமாகவோ வரும். ஆக இதையெல்லாம் தாண்டி நம்ம சுந்தரராஜன் ஐயாவுடைய மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல, மிக சிறப்பாக ஆய்வினை செய்து வலம் வருகிறார்கள் என்பது. ஆனால்
நான் புத்தகத்திலும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நிறைவு நிகழ்ச்சியிலும் உங்கள் முன் வைக்கின்ற கருத்து, நீங்கள் எந்த முறையில் வேணாலும் ஜாதகத்தை பாருங்கள், அது உங்களுடைய சொந்த பிரியம். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை கற்றுவிட்டு அதையும் சொல்லுங்கள், இதையும் சொல்லுங்கள். வள்ளல் பெருமானுடைய வார்த்தையை மீண்டும் நான் சொல்கிறேன், சத்தியம் சொல்கின்றேன். எப்படி நமது சிவராஜனுடைய கால்களில் அவருடைய படுகு சமுதாயம் வீழ்ந்து வணங்குகிறதோ, கேபி கற்றுக்கொண்டீர்களானால் உங்களுடைய கால்களில் மனிதர்கள் வீழ்ந்து வணங்குகின்ற நாட்கள் வெகு விரைவில் இல்லை. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இறைவனால் படைக்கப்பட்ட மனித இனத்தில் இந்த சோதிட கடவுளாக பாஸ்கரா போன்ற பெரிய பெரிய வானவியல் அறிஞர்களினுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விளங்குகிறார்கள். இப்போ நான் இந்த கரூர் இது மாதிரி சில இடங்களில் இப்போ பேசும் பொழுது உலக நாடுகளிலிருந்து தினந்தோறும் எனக்கு அழைப்பு வந்து என்ன செய்தி வருகிறது என்றால், ஐயா உங்களைப் போல கேபி முறையை பேச தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. இதை இன்று ஒரு நாள் மட்டும் 3 பேர்கள் நான் இங்கே பேச உங்கள் கரூரிலிருந்து தகவல் வருது. நேற்று 2 வெளிநாட்டிலிருந்து தகவல் வந்திருக்கேன். அவங்க சொல்கிற செய்தி என்னென்னா, ஒருத்தர் கேபி படிச்சுட்டு இருக்கிறார், ஐயா எனக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் கேபி என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேங்கிறார். துபாயிலிருந்து நேற்று பேசினார். வேறொரு பேராசிரியர் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தேன், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுங்க ஐயா, நீங்கள் சொல்கிறபடி தான் நடக்குது, மீண்டும் என்னுடைய மகளுக்கு உங்ககிட்ட பார்க்கணுன்னு வேறு நாட்டில் போய் தன்னுடைய மகள் வீட்டிலிருந்து கூப்பிடுறார். இது எல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஸ்டெல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி உலகில் தலை சிறந்த வல்லமை மிக்க சோதிட முறை, அதிலே சுந்தரராஜன் ஐயா அவர்கள் கேபி இல்லாமல் கேபிக்கு சமமாக இன்னொரு தண்டவாளத்தினுடைய இன்னொரு ரயில் போல நம்மோடு இணைந்து வருகிறார். அவர் கேபி உலகத்திற்கு வர வேண்டும். அடுத்த ஆண்டு நம்மோடு கேபி முறையில் இணைந்து அவருடைய சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஆய்வு முறை அவ்வளவு நுண்ணிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த சோதிட மாநாடு பொதுமக்களுக்கு வெகுவாக பயன் தரக்கூடிய ஒரு மாநாடாகவும், சோதிடர்களுக்கு கேபி முறையினுடைய தத்துவங்களை ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய மாநாடாகவும் இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எந்த ஊரில் கூப்பிட்டாலும் எனது குருநாதர் சொற்பொழி கேபியை சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ரூலிங் பிளான்ஸை படுத்திட்டு திருப்பி அது ரிவீல் ஆகிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் கடவுளினுடைய பிரதிநிதியாக அந்த உலக மக்களுக்கு ஜோதிடத்தில் நன்மை செய்ய இயலும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் நான் இப்பொழுது சிவராஜை உருவாக்கி கொண்டு வருகிறேன். அவர் ஊரில் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய மரியாதையை, சோதிடத்தில் இத்தனையை சொல்ல முடிகிறதா என்கின்ற மரியாதையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு நிறைவு வாழ்த்துறையாக நமது மேனாள் முதல்வர் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பல்வேறு பட்டங்களை பெற்றவர். இந்த எக்கனாமிக்ஸினுடைய ஆழமான ஆய்வு அறிவுடையவர். பல்வேறு கோணங்களில் கணேசனை எடுத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு கவிதையில் வல்லமை வாய்ந்து கவிதை புத்தகங்களை எழுதியிருக்கிறார். திருமூலர் வாழ்வியல் அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி திருமூலருடைய சிறந்த பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார். திருமூலருடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். எந்த நிகழ்ச்சிக்கும் கணேசனையும் என்னையும் விட்டதே கிடையாது. எங்கள் இருவரையும் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த சிறந்த மனிதர் இப்பொழுது தன்னுடைய அனுபவங்களை வாழ்த்தாக உங்களுக்கு சொல்ல அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்து இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அத்தனை ஒத்துழைப்பையும் தந்த உங்கள் அனைத்து பெரியோர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் பொய்யாமொழி புலவன். ஜோதிடர்கள் காலையிலிருந்து ஒரு ஜோதிடர்கள் கூட ஒரு சிறிய துண்டு பேப்பரை வைத்துக்கொண்டு
அவர்களுடைய ஆய்வை செய்யவில்லை. இன்றைய மூன்றாம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று பொருள். நிறைய பேர் சந்தேகங்களை நாம் படித்து நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு உண்மை நிலையை கண்டறிய நிறைய நேரம் தேவைப்படும். அதிகமான நூல்களை படிக்க வேண்டும். கேபி முறை ஜோதிடம் 1, பாரம்பரிய ஜோதிடம் என்பது 2. இந்த முறையிலே இரண்டும் அற்புதமான ஒரு கலை. அந்த கலையிலே இரண்டையும் படித்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் சிறந்த ஜோதிடர். இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோதிடர்கள் யார் என்றால் கேபி முறையும் பாரம்பரியம் சேர்ந்ததுதான் என்று நாம் இந்த நல்ல வேளையிலே தெரிந்து கொள்ள முற்படுகின்றோம். கேபி முறையானது துல்லியமாக அந்த தீர்வுகளை, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எடுத்து காட்டுகிறது. பாரம்பரிய ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை தியரியாக கொண்டு வந்து அந்த தியரியிலே நீங்கள் நிறைய படிக்க வேண்டும். தியரி இல்லாமல் பிராக்டிக்கலுக்கு போகவே முடியாது. ஆனால் கேபி முறை என்பது நீங்கள் டைரக்டாக பிராக்டிக்கலுக்காக போயிடலாம், ரிசல்ட் கிடைச்சிடும். ரிசர்ச்னா ரிசல்ட் தான் முக்கியம். அதில் வாட் டைப் ஆஃப் மெத்தடாலஜி யூ ஆர் கோயிங் டு அடாப்ட். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் பொய்யாமொழி புலவன். ஜோதிடர்கள் காலையிலிருந்து ஒரு ஜோதிடர்கள் கூட ஒரு சிறிய துண்டு பேப்பரை வைத்து கொண்டு அவர்களுடைய ஆய்வை செய்யவில்லை. இன்றைய மூன்றாம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று பொருள். நிறைய பேர் சந்தேகங்களை நாம் படித்து நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு உண்மை நிலையை கண்டறிய நிறைய நேரம் தேவைப்படும். அதிகமான நூல்களை படிக்க வேண்டும். கேபி முறை ஜோதிடம் 1, பாரம்பரிய ஜோதிடம் என்பது 2. இந்த முறையிலே இரண்டும் அற்புதமான ஒரு கலை. அந்த கலையிலே இரண்டையும் படித்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் சிறந்த ஜோதிடர். இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோதிடர்கள் யார் என்றால் கேபி முறையும் பாரம்பரியம் சேர்ந்ததுதான் என்று நாம் இந்த நல்ல வேளையிலே தெரிந்து கொள்ள முற்படுகின்றோம். கேபி முறையானது துல்லியமாக அந்த தீர்வுகளை, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எடுத்து காட்டுகிறது. பாரம்பரிய ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை தியரியாக கொண்டு வந்து அந்த தியரியிலே நீங்கள் நிறைய படிக்க வேண்டும். தியரி இல்லாமல் பிராக்டிக்கலுக்கு போகவே முடியாது. ஆனால் கேபி முறை என்பது நீங்கள் டைரக்டாக பிராக்டிக்கலுக்காக போயிடலாம், ரிசல்ட் கிடைச்சிடும். ரிசர்ச்னா ரிசல்ட் தான் முக்கியம். அதில் வாட் டைப் ஆஃப் மெத்தடாலஜி யூ ஆர் கோயிங் டு அடாப்ட். அந்த based on your methodology, based on your problems, you can easily find out the results, accuracy results, particularly in KP system. ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டும். நாம் ஒருவர் நமக்கு ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அந்த ஜாதகத்தை உடனே பார்க்கக்கூடாது. அந்த ஜாதகத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட சொல்லிவிடுங்கள். அந்த ஜாதகத்தை வைத்து அனலைஸ் பண்ணுங்கள். 2-3 நாட்கள் கழித்து வர சொல்லுங்கள். அல்லது இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு, இதுலையும் கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் அனலைஸ் பண்ணாமல் ரிசல்ட் அவங்களுக்கு உடனே சொல்லக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் எங்கே ஒரு ஜோதிடர் ஃபெயில் ஆகிறார் தெரியுமா?
இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆகிறார். அவ்வளவு ஆழமான ஆய்வுகளை பெற்றும் கூட ஒரு ஜோதிடர் எங்கே தோல்வியை தழுவுகிறார் என்றால் உடனே மைண்டுக்கு வர அதை அப்படியே அவர்களிடம் சொல்லிவிடுவது இது தவறு. ஆதலால் உங்களுடைய ஆய்வுக்கு அதை எடுத்துக்கொண்டு பிறகு ஒரு 2-3 நாட்கள் அனலைஸ் செய்து கொண்டு அந்த பர்டிகுலர் வேலையா குழந்தையா திருமணமா அதையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தீர்வு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த ஜோதிடர். உங்களை குறை கூற எவராலும் முடியாது இந்த உலகத்தில். ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, பின்விளைவு என்ன என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் பின்விளைவு என்ன என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுபவர்கள் இந்த உலகத்தில் ஜோதிடர்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் நடப்பது, நடந்தது, நடக்க இருக்கிறது என்ற முக்காலத்தையும் கணிக்கின்ற சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் இறைவனுக்கு அடுத்தபடியாக நமது ஜோதிடர் பெருமான்களுக்கு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஜோதிடர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 விஷயங்கள் முக்கியமானதாக இந்த ஜோதிடத்தில் இருக்கின்றது. மிருக கிரகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். விதி என்ற ஒன்று உண்டு. சிலப்பதிகாரத்தில் கர்மா, வினை, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுதான் லக்கினம். அந்த லக்கினத்தை கணித்து கொண்டு பாருங்கள், அதுதான் விதி. அடுத்ததாக கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். ஆளுமை திறனில் இருந்து மிகப்பெரிய சக்தியை கொடுப்பவன் சூரிய பகவான். அவற்றை கதி, விதி, கதி, மதி என்று நாம் சாஸ்திர நூல்களிலே படித்து கொண்டிருக்கின்றோம். விதி முடிந்தால் நீங்கள் கதியை பாருங்கள், கதி முடிந்தால் நீங்கள் மதியை பாருங்கள். மதி என்றால் சந்திரன், பிறகுதான் குரு. அனைத்து கிரகங்களும் இங்கே வருகின்றன. சோதிடம் என்றாலே நுணுக்கங்கள் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரே ஒரு சாய்ஸ் எடுத்துக்கொண்டு ஃபைனல் கன்க்ளூஷன், இறுதி தீர்வுக்காக வந்து விடாதீர்கள். பல சாய்ஸ் இருக்கின்றன, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கின்றன. அந்த ஃபார்முலாவை, சூத்திரத்தை எடுத்து ஒன்றுக்கு அப்ளை பண்ணுங்க, ஒரு ரிசல்ட் வரும். இன்னொன்று எடுத்து போடுங்க, இன்னொன்று எடுத்து போடுங்க, 5 சாய்ஸ் எடுத்து போடுங்க. ரிசல்ட் எது மெஜாரிட்டின்னு பாருங்க, அதுதான் உங்களுடைய தீர்வு. அதுதான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சாய்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சாய்ஸை வைத்துக்கொண்டு நாம் இறுதி தேர்வு, இதுதான் 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் உங்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் கிடைக்காது என்பதை உடனே வந்துவிடக்கூடாது. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் சாய்ஸ், நுணுக்கங்கள், இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வருங்கால சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே கூறிக்கொண்டு, நமது பெருமானாகிய முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அந்த பெருமானுக்காக நான் ஒரே ஒரு கவிதை ஒரு 5 மணித்துளிகளில் நான் படித்துவிட்டு செல்கின்றேன். அதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கோரி, ஜோதிடர்கள் வாதிடுபவர்கள் அல்ல, வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டுபவர்கள். இவர்கள் வாதிடுபவர்கள் அல்ல. 9 கிரகங்களை 1000 கோணங்களில் ஓடவிட்டு பிடிப்பவர்கள் தான் ஜோதிடர்கள். 9 கிரகங்களை 1000 கோணங்களில் ஓடவிட்டு பிடிப்பவர்கள் தான் ஜோதிடர்கள். மாரகாதிபதிக்கு மருந்து சொன்ன ஜோதிட மகான் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். பாதகாதிபதியிடம் சாதகமாய் பேசும் சாணக்கியன், பாதகாதிபதியிடம் சாதகமாக பேசும் சாணக்கியன் KSR அவர்கள். அஸ்திவாரத்தை அசைக்கும் ஆயுள்காரனையே வசப்படுத்திய அகஸ்தியன் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அஷ்டமாதிபதியை விஸ்தீர்ணப்படுத்திய ஜோதிட வித்வான் நமது KSR அவர்கள். ஜோதிட கலையின் சொரூபமே சாஸ்திரங்களின் சகாதேவனாய், நீங்கள் விஞ்ஞானத்தின் வேதகனாய், 9 கோள்களின் தோழனாய், திசைகளின் தீர்க்க தரிசியாய், புத்திகளின் புத்திரனாய், இலக்கினங்களின் இலக்கணமாய், ராசிகளின் ரசிகனாய், அம்ச நிலைகளின் அரசனாய், இப்படி அனைத்து நிலைகளிலும் வீற்றிருக்கும் சொல்லாட்சியின் பிறப்பிடமாய் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். நீங்கள் ஜோதிடத்தின் ஜோதியாய், உச்ச வீட்டில் நீ உத்தமனாய், ஆட்சி வீட்டில் நீ அடக்கமுடையவனாய்,
நட்பு வீட்டில் நீ நாணயமானவனாய், பகை வீட்டில் பண்பு உள்ளவனாய், நம்மை வந்தவர்களின் வாழ்வில் வசந்தமளித்த விடிவெள்ளியாய் நீ உருவெடுத்தாய். நீ வீர் வாழ்க. எல்லோருக்கும் 2 வீடுகள், எல்லோருக்கும் 2 வீடுகள் ஜோதிடர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருக்க எல்லோருக்கும் 2 வீடுகள் இருக்க, இவர்களுக்கு மட்டும் ஒரே வீடு. சூரியன் என்ற ராதாகிருஷ்ணன், சந்திரன் என்ற சூரியன் என்ற ராதாகிருஷ்ணன், சந்திரன் என்ற வானதி ராதாகிருஷ்ணன். சூரியனுக்கு ஒரே வீடு, சந்திரனுக்கு ஒரே வீடு. ஏனென்றால் ஜாதகம் எனக்கு தெரியாது. ஏதோ சிறு சிறு நீங்கள் ஆண்டோர்கள் கூறுகின்ற கருத்தை இந்த செவியால் கேட்டு தெரிந்ததுதான். ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மண்ணுலகுதனிலே உயிர்கள் நாம் வருந்தும் வருத்தத்தை கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கனவு நான் சகித்திட மாட்டேன். என்னொருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் நல்குவாய் இச்சை எந்தாய். அன்பான இந்த சோதிட மாநாட்டுக்கு வந்து இதுகாரும் பொறுமை காத்த சோதிடர்கள், சோதிடர் அல்லாத அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்ட வேண்டும். நம்முடைய ஐயா முனைவர் ஐயா அவர்கள், நான் மேடையிலே பேசுவதை விரும்புவதில்லை, என்னை அழைத்தார்கள். அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று, மக்கள் வந்து ஏதாவது நோய் அல்லது துன்பம் ஏற்பட்டால் யாரை நம்பி வருவாங்க? சோதிடர்களை தான் வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று அவங்களுக்கு ஆய்வு பண்ணி நீங்கள் நிறையா செய்தி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொன்னால் அந்த மக்கள் என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பசித்த வயிறுக்கு உணவிடுங்கள் என்ற வள்ளல் பெருமானுடைய கருத்தை, அதாவது மண் உலகத்திலே துன்பப்படுறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு சோறிடுங்கள், உங்களுடைய துன்பமெல்லாம் விலகி போகும் என்ற கருத்தை நீங்கள் சொன்னால், மற்ற நீங்கள் உங்களுடைய ஆய்வுப்படி நீங்கள் என்ன எதானாலும் சொல்லுங்கள். இந்த கருத்தை நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. நான் வந்து பல பேரை பார்த்துருக்கேன். நாம் சொன்னால் கேட்பாங்களா? ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஜோதிடர் சொன்னார்னா, இல்லைப்பா ஜோதிடர் அங்கே வந்து சாப்பாடு போட சொன்னார், அதனால் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு பல பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஆகவே ஜோதிடர்கள் எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக இருந்து நீங்கள் உலகத்தை வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த ஜோதிட மாநாடு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். உலக தமிழ்நெறி கழகம் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, ஐயா அவர்கள் என்னிடம் அழைப்புதல் கொடுப்பதற்கு முன்னரே, 1 மாதத்திற்கு முன்னரே, அதற்கு முன்னரே என்னிடம் அனுமதி வாங்கிவிட்டார். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நான் ஆக்சுவலாக உடுமலைப்பேட்டையில் திருக்குறள் பேரவையில் நூல் வெளியீட்டு விழா அங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருமண மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அது நடந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இவரிடம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்து விட்டபடியால் அங்கே தொடர்ந்து இப்போ கூப்பிட்டே இருக்காங்க. அந்த அமர்வு மிகச்சிறந்த இதே போல் கருத்தரங்கெல்லாம் நடக்கும். இருந்தாலும் கூட ஐயா அவர்களுக்கு இசைவு தந்து விட்டதின் காரணமாக நாம் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்து. சரி சரி. அவர் 1 மாதத்திற்கு முன்னரே என்னிடம் சொல்லும்போது, இப்பொழுது கடைசியாக இதை கொடுக்கின்ற போதே அழைப்பிதழை கொடுத்து முடிச்சுட்டு உடனே வாழ்த்து எழுதி கொடுங்கிறார். ஐயா, வாழ்த்து செய்தி என்பது உடனே எழுதுவது அல்ல. அந்த வாழ்த்துறையெல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு உட்கருத்தை உள்வைத்து எழுத வேண்டும், மூலத்தை வைத்து எழுத வேண்டும். கொஞ்சம் நான் சிந்தித்து எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்று இரவே 2 மணி வரையிலும் எழுதி கொடுத்த ஒரு வாசகத்தை தான் இந்த
மலரில் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே அந்த வாழ்த்து செய்தியை மட்டும் உங்களிடம் இப்பொழுது வாசித்து காண்பிக்கிறேன். சற்று கவனமாக ஐயா, வெளியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனிக்கலாம். இங்கே மேடையில் எல்லோருக்காகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் இங்கே கவனிங்க. வாழ்த்துறை கவையன்புத்தூர் தமிழ் சங்கம், சர்க்கார் சாமக்குளம் கடந்த 6 ஆண்டுகளாக மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களைப் போல் இருக்கின்ற பேராசிரியர்கள், முதல்வர்கள், கல்வியாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் ஐயா அவர்களும் நிறைய அந்த சங்கத்துக்கு செய்திருக்கார். இப்படிப்பட்ட பேரறிஞர்களை எல்லாம் அழைத்து பள்ளி குழந்தை முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவரையும் அழைத்துத்தான் அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த முறையில் பெரியவர்களுடைய ஆசியோடு அது நடந்து கொண்டிருக்கிறது. கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த மாநாட்டிற்கான வாழ்த்துறையை இப்பொழுது வாசிக்கிறேன். வாழ்த்துறை: தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற வள்ளுவனின் 619வது குறளுக்கேற்ப இங்கே முயற்சி என்கின்ற ஒரு செயலானது எப்படி நடக்கிறது? தெய்வத்தால் ஆகாது எனினும். அப்ப மனிதனுடைய முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் தெய்வத்தால். ஏன்னா எத்தனை முறை கோயிலுக்கு சென்றாலும் நடக்கவே இல்லை என்று அவன் வருத்தப்பட்டு கடைசியில் உங்களிடம் வருவார். அதை நீங்கள் கணித்து சொல்லுகிற போது அவருக்கு ஒரு புதிய தெம்பு ஏற்படும். அப்படி புதிய தெம்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள். திட்டமிட்ட வாழ்க்கை, திகட்டாத வாழ்க்கை, வட்டமிட்ட வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, கட்டமிட்ட வாழ்க்கை, கனிவான வாழ்க்கை, சட்டமிட்ட வாழ்க்கை, சாதனை வாழ்க்கை என வாழ்ந்து வரும் மாந்தர்கள் பலரில் வையம் புகழ வாழ்வோர் சிலரே. வையம் புகழ வாழ்வோர் சிலரே. பெற்றெடுத்தவர்கள் சமூக பொறுப்புகளை கற்றுத்தந்தாலும், கற்பித்த ஆசிரியர்கள் கல்வி அறிவை கற்றுத்தந்தாலும், உற்ற நண்பர்கள் உலக வாழ்வை காட்டினாலும், வற்றாத வளமைக்கும் வாழ்விற்கும் வான்கோள்களே மையம். வான்கோள்களின் இயக்கமே மையம். கோள்களின் இயக்கத்தின்படியே கோடி உயிர்களும், கோள்களின் இயக்கத்தின்படியே கோடி உயிர்களும் கோலாகலமாய் மகிழ கோமகன் படைத்தாரே. கோமகன் படைத்தாரே. இயற்கையோடு இயற்கையாய் இயைந்து வாழ்ந்த இன்னுயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ்கின்றனவே. இயற்கையோடு வாழுகின்றவை எல்லாம் இன்பமாய் வாழ்கின்றனவே. இயற்கை செயல்பாட்டை இன்னும் அறிய இவ்வையத்து மாந்தர்க்கு இனிதே இயம்பத்தான் இயக்கங்களை ஆய்ந்தாய்ந்து இயல்பு நிலை கண்டு இனியேனும் மனிதர் இன்பமாய் வாழக் கண்டதே இந்த ஜோதிட முறை. வாழக் கண்டதே இந்த ஜோதிட முறை. ஜோதிடம் எனும் ஜோதிமய குறிப்புரை, ஜோதிடம் எனும் ஜோதி மைய குறிப்புரை ஆதியந்தம் வரை அறிந்ததை திட்டமிட்டு நீதி வலுவா நெறிமுறையில் நேர்படுத்துவதே கேபி முறை. இது கேபி முறை. மீதி வாழ்வையும் மிளிரச் செய்வது கேபி முறையே என்றால் மிகையாகாது. மனித வாழ்விற்கொரு மடைமாற்று, இனிய வாழ்விற்கொரு இலக்கண வழிகாட்டி, தனித்துவத்தில் தளிர்விட தனக்கொரு தத்துவமாய் இனிதே உடன் வந்து உதவுவது ஜோதிடமே. அறிவியல் முறைப்படி அமையும் வாழ்வு நெறிமுறையில் நேர் நின்று நேயம் கூட்டும். அறிந்து ஆய்ந்த அத்தனையும் நூலாய் புரிதலுக்கு ஏற்ப புறப்படுது ஜோதிட ஆய்வு கோவை. இந்த ஜோதிட ஆய்வு கோவை, ஜோதிட கோவையில் சொல்லிய அத்தனையும் வாதிட அல்ல. இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் வாதிடுவதற்கு அல்ல, வாழ்ந்து காட்டவே என ஜோதியாய் இருளகற்றி சோர்விழா நிலை கூட்டி ஆதியாய் வழித்தடமாகும் அற்புத கையேடு இது. படைப்புக்கள் ஒவ்வொன்றும் பட்டறிவை காட்டி நடைபயில வைக்கும் நன்னூலே இந்த ஆய்வு கோவை. அடையும் இடத்தையும் அடையும் மகிழ்வையும் தடையின்றி கூறி
தடங்காட்டும் கோவையே இது, தடம் காட்டும் கோவையே இது. வடித்தோர்க்கும் வடிவமைத்தோர்க்கும் வாழ்த்துக்கள் பல. வளரட்டும் வாழ்வியல் நெறிமுறை, வளரட்டும் வாழ்வியல் நெறிமுறை. வார்த்து கொடுப்பீர் இன்னும், வார்த்து கொடுப்பீர் இன்னும். நீங்கள்தான் நேசிப்பீர் நூலை, வாசிப்பீர் வாழ்க்கை முறையை, பூசிப்பீர் புதுமைகளை, ஆசி பெற்று அருள் புரிவீர், ஆசி பெற்று அருள் புரிவீர். இப்படிக்கு அன்புடன் கணேசன், பொதுச் செயலாளர், கவையன்புத்தூர் தமிழ்ச் சங்கம். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.